இன்ஷூரன்ஸ் எது அவசியம்? லைஃப், ஹெல்த், டர்ம் இன்ஷூரன்ஸ். இன்றைய காலத்தில் வாழ்க்கை மிகவும் வேகமாகவும் எதிர்பாராத மாற்றங்களால் நிரம்பியதாகவும் உள்ளது. எப்போது எந்த சிக்கல் வரும் என்று யாருக்கும் தெரியாது. திடீர் விபத்து, திடீர் நோய், வேலை இழப்பு, இயற்கை பேரழிவு போன்ற காரணங்களால் ஒருவரின் வாழ்க்கையும் அவரது குடும்பத்தின் நிதி நிலையும் தடுமாற வாய்ப்பு அதிகம். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தை நிதி ரீதியாக பாதுகாக்கும் மிகச்சிறந்த கருவி காப்பீடு என்பதே அனைவரும் உணர வேண்டிய உண்மை. இன்ஷூரன்ஸ் என்பது ஒரு நிதி பாதுகாப்பு வலை. நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அபாயங்களை நிதி ரீதியாக குறைக்கும் சாதனம் இன்ஷூரன்ஸ். இதில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிரீமியம் என்ற பெயரில் ஒழுங்காக செலுத்திக் கொண்டிருப்பார். அதற்கு பதிலாக எப்போது அந்த நபரின் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டாலும் காப்பீட்டு நிறுவனம் அவரது குடும்பத்திற்கு அல்லது அவருக்கே ஒரு தொகையை வழங்கும். இதன் மூலம் அபாயத்தை குடும்பம் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இன்ஷூரன்ஸ் என்பது பலருக்கு வெறும் செலவாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு முதலீட்டல்ல, அது ஒரு பாதுகாப்பு. முதலீடு செய்யாமல் வாழ முடியும், ஆனால் இன்ஷூரன்ஸ் இல்லாமல் வாழ்வது குடும்பத்தின் எதிர்காலத்தை ஆபத்துக்குள் தள்ளும். குறிப்பாக குடும்பத்தில் வருமானம் ஈட்டுபவர் ஒருவரே இருந்தால் அவருக்கு இன்ஷூரன்ஸ் அவசியமாகிறது. ஒருவர் மரணம் அடைந்தால் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை தேவைகள், குழந்தைகளின் கல்வி, திருமணம், வீட்டுக்கடன் போன்ற பொறுப்புகள் எல்லாம் சுமையாகிவிடும். அதற்காகவே லைஃப் இன்ஷூரன்ஸ் மிக முக்கியம். லைஃப் இன்ஷூரன்ஸ் என்பது ஒருவரின் உயிரிழப்பு நேரிட்டால் அவரது நாமினிக்கு ஒரு நிதித் தொகை வழங்கும் ஒப்பந்தம். இது குடும்பத்தின் நிதி ஆதாரத்தை பாதுகாக்கும் ஒரு கருவி. உதாரணமாக, ஒரு தந்தை தனது குடும்பத்திற்கு வாழ்வாதாரமாக இருந்தால் அவர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் குடும்பம் தடுமாறும். ஆனால் லைஃப் இன்ஷூரன்ஸ் இருந்தால் குடும்பம் அந்த நிதி சிக்கலை சமாளிக்க முடியும். அதனால் குடும்பத்தில் பொறுப்பு ஏற்றிருக்கும் அனைவரும் லைஃப் இன்ஷூரன்ஸ் எடுக்க வேண்டும். ஆனால் லைஃப் இன்ஷூரன்ஸ்க்கு பல வடிவங்கள் உள்ளன. அதில் டர்ம் இன்ஷூரன்ஸ் என்பதே மிக எளியதும் அவசியமானதும் ஆகும். டர்ம் இன்ஷூரன்ஸ் என்பது குறைந்த பிரீமியம் இல் அதிக அளவு காப்பீடு கிடைக்கும் ஒரே வழி. இதில் காப்பீட்டாளர் உயிருடன் இருந்தால் எதுவும் திரும்ப கிடையாது. ஆனால் அவர் உயிரிழந்தால் நாமினிக்கு மிகப்பெரிய தொகை வழங்கப்படும். இதை பியூர் புரொடெக்ஷன் பிளான் என்று அழைக்கிறார்கள். அதாவது இதில் சேமிப்பு அல்லது முதலீடு கிடையாது, பாதுகாப்பு மட்டும்தான் கிடைக்கும். பலர் சேமிப்பும் காப்பீடும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என்று லைஃப் இன்ஷூரன்ஸ் திட்டங்களை எடுப்பார்கள். ஆனால் உண்மையில் குடும்ப பாதுகாப்புக்காக அதிக கவரேஜ் தேவைப்படுவோர் முதலில் டர்ம் இன்ஷூரன்ஸ் வாங்க வேண்டும். 25 முதல் 50 வயதுக்குள் உள்ளவர்கள், குறிப்பாக வேலை செய்பவர்கள், கடன் வைத்திருப்பவர்கள், குடும்ப பொறுப்பு அதிகம் உள்ளவர்கள் கண்டிப்பாக டர்ம் இன்ஷூரன்ஸ் எடுக்க வேண்டும். இன்ஷூரன்ஸ்க்கு அடுத்து மிக முக்கியமானது ஹெல்த் இன்ஷூரன்ஸ். இன்றைய சூழலில் மருத்துவ செலவுகள் வருடந்தோறும் அதிகரித்து வருகின்றன. சிறிய சிகிச்சைக்கும் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்படுகிறது. பெரிய நோய் வந்தால் அது சில லட்சங்களாகவும் செலவாகிறது. ஒரு குடும்பம் வாழ்நாள் சேமிப்புகளை எல்லாம் மருத்துவ செலவுக்காக செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதை தடுக்க ஹெல்த் இன்ஷூரன்ஸ் அவசியமாகிறது. ஹெல்த் இன்ஷூரன்ஸ் என்றால் மருத்துவமனையில் அனுமதி, அறுவை சிகிச்சை, மருந்துகள், சிகிச்சை செலவுகள் ஆகியவற்றை காப்பீட்டு நிறுவனம் தாங்கும். கார்ப்பரேட் ஹெல்த் இன்ஷூரன்ஸ் இருப்பினும் அது போதாது, தனிப்பட்ட ஹெல்த் இன்ஷூரன்ஸ் எடுப்பது நல்லது. ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் மூலம் ஒரே பிரீமியம் இல் குடும்பம் முழுவதும் காப்பீடு பெறலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான் மூலம் கேன்சர், ஹார்ட் அட்டாக் போன்ற பெரிய நோய்களுக்கு தனியாக பாதுகாப்பு பெறலாம். டாப் அப் பாலிசி மூலம் தற்போதைய காப்பீட்டின் வரம்பை மீறிய செலவுகளையும் காப்பாற்ற முடியும். லைஃப் இன்ஷூரன்ஸ், டர்ம் இன்ஷூரன்ஸ், ஹெல்த் இன்ஷூரன்ஸ் ஆகிய மூன்றையும் ஒப்பிடும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை இருக்கிறது. லைஃப் இன்ஷூரன்ஸ் என்பது சேமிப்பு, பாதுகாப்பு என 2 பயன்களைக் கொடுக்கும். ஆனால் அதன் பிரீமியம் அதிகம், கவரேஜ் குறைவாக இருக்கும். டர்ம் இன்ஷூரன்ஸ் பிரீமியம் மிகவும் குறைவு, கவரேஜ் மிக அதிகம். ஹெல்த் இன்ஷூரன்ஸ் மருத்துவச் செலவுகளை காப்பாற்றும் ஒரே வழி. எனவே நிதி திட்டமிடலில் இம்மூன்றையும் சரியாக கலந்து கொள்வது முக்கியம். குறைந்தது டர்ம் இன்ஷூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்ஷூரன்ஸ் ஒவ்வொருவருக்கும் அவசியம். இன்ஷூரன்ஸ் வாங்கும்போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலில் கவரேஜ் அளவு தேவைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும்.
டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது குறைந்தது ஒருவரின் வருடாந்திர வருமானத்தின் 15 முதல் 20 மடங்கு அளவிற்கு கவரேஜ் எடுக்க வேண்டும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது குடும்பத்தின் அளவு, சிகிச்சை செலவுகளின் நிலை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்சூரன்ஸ் கம்பெனி இன் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்க வேண்டும். பாலிசி இன் விதிமுறைகளை முழுமையாக படித்துதான் கையெழுத்திட வேண்டும். பிரீமியம் செலுத்த தவறினால் பாலிசி லேப்ஸ் ஆகிவிடும் என்பதால் அதற்கும் கவனம் செலுத்த வேண்டும். இன்சூரன்ஸ் குறித்து மக்கள் பொதுவாகச் செய்யும் தவறுகள் பல இருக்கின்றன. இன்சூரன்ஸ் சேமிப்போ முதலீட்டோ என்று நினைத்து வாங்குவது பெரிய தவறு. நண்பர்கள் அல்லது ஏஜென்ட்ஸ் சொன்னாலே கண்மூடித்தனமாக பாலிசி வாங்குவது தவறு. அதிக வயதில் பின் இன்சூரன்ஸ் வாங்குவது செலவாகும். பிரீமியம் செலுத்தாமல் பாலிசியை முடக்குவது குடும்பத்தை ஆபத்தில் தள்ளும். நிதி சுதந்திரத்திற்கு இன்சூரன்ஸ் மிக முக்கியம். இன்சூரன்ஸ், சேமிப்பு, முதலீடு ஆகிய மூன்றும் சேர்ந்துதான் ஒரு நிதி திட்டமிடல் முழுமை பெறும். இன்சூரன்ஸ் பாதுகாப்பை அளிக்கிறது, சேமிப்பு கட்டுப்பாட்டை தருகிறது, முதலீடு செல்வத்தை உருவாக்குகிறது. இந்த மூன்றும் இல்லாமல் ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் நிலையானதாக இருக்காது. முடிவாகச் சொல்ல வேண்டுமானால் இன்சூரன்ஸ் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது நமது குடும்பத்தின் எதிர்கால நம்பிக்கை. லைஃப் இன்சூரன்ஸ் குடும்பத்தின் நிதி ஆதாரத்தை பாதுகாக்கிறது. டெர்ம் இன்சூரன்ஸ் குறைந்த செலவில் அதிக பாதுகாப்பை அளிக்கிறது. ஹெல்த் இன்சூரன்ஸ் உடல் நலச் செலவுகளை காப்பாற்றுகிறது. எனவே ஒவ்வொருவரும் குறைந்தது டெர்ம் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேல் தேவைக்கேற்ப லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகியவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம். இன்சூரன்ஸ் இல்லாமல் வாழ்வது குடும்பத்தை ஆபத்துக்குள் தள்ளும். இன்சூரன்ஸ் வைத்திருப்பது குடும்பத்துக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் அளிக்கும். அதுவே நிதி சுதந்திரத்திற்கான முதல் படியாகும்.